ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்டஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்ற பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைட்வேஸே தான் முடிஞ்சிருக்கான். ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஏற்றம். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஏறினாவே திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒன்று சைட்வேஸ் போவானுங்க, இல்லைனா சின்ன லைட் கரெக்ஷன் வரும். ஓகேங்களா? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து கரெக்ஷன் லைட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன். பட் ஆனால் அந்த 1 ஹவரில் வந்து உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் அந்த மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி நிஃப்டி வந்து ஐடி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட ஏறினான். ஸோ ஒரு 350 பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து தாக்கு பிடிச்சான். இல்லைனா அவனும் கீழே இறக்கி விட்டுருப்பானுங்க, ஒரு 100 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டுருப்பானுங்க. பட் ஆனால் அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்கான். இந்த நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, இந்த கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் போட்டு வச்சுருப்போம்ல, இந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே தான் மேலே தான் இருக்கான். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாரி வந்திருக்கான். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள். நாளைக்கு கண்டிப்பாக கேப் அப் தான் ஆகும். ஏன்னா டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டெய்லியும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டவ் ஜோன்ஸும் பார்ப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலைல ப்ரீ மார்க்கெட்டும் ஓரளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். ஸோ சீக்கிரமாக வந்துட்டேன்னா போடுவேன், இல்லைனா கொஞ்சம் இதுவாக தான் ஆகும். ஸோ பார்ப்போம், நாளிலேருந்து போடுறேன்னா இல்லையா. ஒரு 8 மணிக்கு இல்லை ஒரு 8:30 மணிக்கு, மேக்ஸிமம் ஒரு 8:30 மணிக்குள்ளே அந்த வந்துடும். ஸோ வீடியோ ப்ரீ மார்க்கெட்டு. ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ஆகும். நாளைக்கு வந்து கேப் அப் தான் ஆகும். ஸோ பார்ப்போம் அது எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்றதை. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. கண்டிப்பாக நிஃப்டி வந்து திரும்பிச்சு தான். ஸோ இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் எப்படியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே இங்கேயே முடிச்சிட்டானுங்க. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்கணும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இதை உடைச்சி நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து ட்ரெண்ட் லைன் வந்து மாறும். ஸோ அதுக்கு எதாவது நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா ஏறி இருக்கான். ஸோ பட் ஆனால் கிட்டே இருக்கான், அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கான். ஏற்கனவே இந்த வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. ஸோ ஸ்மால் கேப் ஓரளவுக்கு திரும்பி இருக்கான். ஸோ அதனால் அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் ஒரு டபுள் பாட்டம் மாரி வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறதுல இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் பாட்டம் மாரி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கான் டபுள் பாட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி இந்த ஸ்டாக் வந்து இந்தமாரி பேட்டர்ன் வந்து பார்த்துருப்போம். இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன், பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு. எல்ஐசின்ற ஐடிசியில் பார்த்துருப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்டில் பார்த்துருப்போம். இந்த 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக புரியும். இந்தியா சிமெண்ட்டில் போய் பாருங்கள், இதேமாரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்டே கொடுத்துருப்பான். ஸோ இவனும் பிரேக் அவுட் ஆகிருக்கான். இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. இவனும் ஒரு 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கான். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு இது போகுன்றது தெரியல. இது ஸ்மால் கேப் நல்லா இருக்குன்றால இது ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபி பேங்க்கு. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் வந்திருக்கான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் ஆனால் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு ஃபாலோ பண்ணது இந்துஸ்தான் காப்பர் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் தான். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடியதுனால இந்த ஸ்டாக் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்லேருந்து போகிறான். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 24% இருக்கும், நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் என்எம்டிசி. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் உடைக்கிற ஸ்டேஜில் இருக்கான். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஃபாலோ பண்ணிங்க. இவனும் இதில் தான் இருக்கான், நிஃப்டி ஸ்மால் கேப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டலில் இருக்கான். ஸோ இது 2த்துலேயும் இருக்கனால இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிக்க. சரிங்களா? ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இதை தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இது ஆயிடுச்சு. ஓகேங்களா? நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது உடச்சிட்டானா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஸ்ட்ரகிள் ஆனால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி விக்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது கிட்ட வரலாம். இது இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷனும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும், மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். சரிங்களா? ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான்.
இதை உடைச்சிட்டு திருப்பி இது கீழே வர 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 மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேங்களா? பவுன்ஸ் பேக் ஆகும்போது உங்களோட பொசிஷன்லாம் லைட்டாக கரெக்ஷன் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் டோ ஜோன்ஸ்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி முடியுன்றதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த S&P 500, நாஸ்டாக்கு, ஸோ இதெல்லாம் அதோட விக்ஸு அது எப்படி கிராஷ் ஆகுது, கொஞ்சம் கிராஷ் மீன்ஸ் கீழே வருது அப்படின்றது, இதெல்லாம் கொஞ்சம் கீழே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்கனால ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். தினமும் இனிமேல் குளோபல் மார்க்கெட்டையும் நம்ம ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லியும் ட்ராக்கிங் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய IRB ஸ்டாக் ஓரளவுக்கு ஏறி இருக்கான். பட் ஆனால் இதில் குட்டி குட்டியாக ஒரு கேண்டில் வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஸ்பீடாக உடச்சி மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயிலில் உடைச்சானா ஓரளவுக்கு இருக்குது. பட் இல்லை இங்கேயும் போயிட்டு இப்படியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் நல்லா இருக்கனால இவங்க உடைக்கிறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு. சரிங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி லிட்டர்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவன் உடைக்கிற மாதிரி தான் இருக்கான். ஸோ நம்ம நேற்று இதை இது பண்ணியிருப்போம், ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இது டபுள் பாட்டம் மாரி தான் இருக்குது. இது நெக்லைன் உடச்சிட்டான்னு வச்சிங்களேன். இந்த இருக்குல்ல 108 உடச்சிட்டானா ஒரு நல்ல ரேலி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்ரிடே அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் மற்றெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்மளுடைய இந்த ஸ்டாக்லாம் கொடுத்தேன்ல நேற்று பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பார்ப்போம். சரிங்களா? அது எப்படி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் அந்த வாரத்துக்கான அப்படின்றத பார்ப்போம். அதேமாரி அதே ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரமும் ட்ராக் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்போவுமே ட்ராக் பண்ணுவோம்ல. ஸோ அதை இது ஒரு டாஸ்க்காக எடுத்து ட்ராக் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று நல்லா செம்மையாக ஏறியிருந்தான். ஒரு 8% கிட்ட ஏறியிருந்தான். இது நம்ம நேற்றே போட்டுருந்தோம். ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஜூப்ளின் ஃபார்மா அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல பிரேக் அவுட். எத்தனை வருஷம் கழிச்சு உடைக்கிறான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அப்புறம் உடைக்கிறான்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. 2018 ஐயோ வந்து இப்போ தான் உடைக்க போகுது. ஸோ உடைச்சதுன்னா ஒரு 30% 40% இருக்கும் இருக்குது. ஸோ 40% ரிட்டர்ன் இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கை சொல்லணும்னு நினச்சேன், ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராக்கிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்கெல்லாம் கெய்னிஸ் கொடுத்துருந்தோம். அதுவும் ஓரளவுக்கு 8% கிட்ட ஏறி இருக்கான். நம்ம கொடுத்ததுலேருந்தே ஒரு 8% ஏறி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுமாரி ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் இது பண்ண முடியும். நம்மளும் ஆனால் அந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி மகேந்திரா லைஃப் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் வந்திருக்கான். ஸோ இவனும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கை வாங்கி ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட்.